எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு செய்ய போறது என்ன எக்ஸ்பெரிமெண்டா, முன்ன எந்தெந்த பதார்த்தம் கடத்தும் எந்தெந்த பதார்த்தம் கடத்தாதுன்றதை பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மின்குமிழ், பேட்டரி, 2 கார்பன் கோல், மற்றது இது உப்பு கரைசல், இது கிணற்று நீர், இது தேங்காய் எண்ணெய், இது தேசிக்காய் கரைசல். இப்ப நாங்கள் இதெல்லாம் முன்ன கடத்துமா கடத்தாதான்னு வீடியோக்குள்ள பார்ப்போம். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, உப்பு கரைசல் இன்னும் கடத்துமா இல்லையான்றதை பகுப்பாய்வு செய்து பார்க்க போறோம். அதுக்கு நாங்கள் பேட்டரியில இருந்து லைட்டுக்கு கரண்ட கொடுத்துட்டு அந்த லைட்ல இருந்து வர்றதை இந்த 2 கார்பன் கோலுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் இது என்ன செய்வோம்டா, உப்பு கரைசல்ல வச்சு பார்ப்போம் இது கரண்ட கடத்துதா இல்லையான்றத. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த உப்பு கரைசலுக்குள்ள வச்சுட்டோம். வடிவா பாருங்க, இது லைட் நல்லா பிரைட்டா எரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, உப்பு கரைசல் முன்ன நல்லா கடத்துது. அதுலயே நீங்கள் இந்த உப்பு கரைசலுக்குள்ள உப்பு சரிவு அதிகப்படுத்தினீங்கன்னா மீன் கடத்துற வீதம் இன்னும் கூட லைட் இன்னும் பிரைட்டா எரியும். இப்ப நாங்க பார்க்க போறது தேங்காய் எண்ணெய் முன்ன கடத்துமா இல்லையான்றத பார்க்க போறோம். அதுக்கும் அதே மாதிரி தான் நாங்க பேட்டரியில இருந்து லைட்டுக்கு எல்லாம் கரண்ட கொடுத்து கார்பன் கோலுக்கும் கரண்ட கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, இப்ப நாங்க தேங்காய் எண்ணெய்க்குள்ள வச்சு பார்த்தோம் இன்னும் கடத்துதா இல்லையான்னு. இப்ப பாருங்க, நாங்க தேங்காய் எண்ணெய்க்குள்ள இதை வச்சுட்டோம், ஆனா அது லைட் எரியல. இதுக்கான காரணம் என்னட்டா, தேங்காய் எண்ணெய் மின்னை கடத்துவதில்லை. எனவே நாங்க இந்த பரிசோதனை ஒரு முடிவு வரலாம், தேங்காய் எண்ணெய் கடைசி வந்தாலும் மின்னை கடத்தவே கடத்தாது. ஓகே, இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்டா, தேசிக்காய் தண்ணி மின்ன கடத்துமா இல்லையான்றதை செக் பண்ண போறோம். அதுக்கு நாங்க முதலே செஞ்ச மாதிரி தான் பேட்டரியில இருந்து நாங்க லைட்டுக்கு வேற கனெக்ஷனை கொடுத்தோம். அந்த லைட்ல இருந்து வர கனெக்ஷனை நாங்க கார்பன் கோலுக்கு கொடுத்துட்டோம். இப்ப நாங்க இந்த அடுப்புல வச்சு பார்ப்போம் மின்ன கடத்துமா இல்லையான்னு. இங்க பாருங்க, லைட் நல்லா பிரைட்டா ஓரளவு பிரைட்டா எரியுது. இதுக்கான காரணம் என்னன்னா, அமில கரைசல் எல்லாம் மின்ன கடத்தும். அதை விட முக்கியமா தேசிக்காய் தண்ணியில சித்தரிக் அமிலம் என்ற ஒரு அமிலம் இருக்கிறபடி இந்த தேசிக்காய் தண்ணின்ற அது செறிவு கூட இருந்தா லைட் இன்னும் பிரகாசமா எரியும். அதை நீங்கள் வேணும்டா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நீர் மின்ன கடத்துமா இல்லையான்றத பார்க்க போறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, அதே மாதிரி தான் பேட்டரியில இருந்து லைட்டுக்கு வயர கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். அதுல இருந்து கார்பன் கோலுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க தண்ணிக்குள்ள வச்சு பார்ப்போம் அது கடத்துதா இல்லையான்றது. இங்க பாருங்க, தண்ணிக்குள்ள வச்சோன்னா லைட் எரியுது. அப்படின்ட்டா இதுல இருந்து வர்ற முடிவு என்னண்டா, நீர் மின்ன கடத்துதான் இதுல இருந்து வர்ற முடிவு. அதுவும் என்ன பிரச்சனைண்டா, எல்லா நீரும் மின்ன கடத்த போறது இல்ல. கிணற்று நீர் அப்படியானதுதான், கிணற்று நீர் போன்ற நீர் தான் மின்ன கடத்தும். ஏனென்றா கொதிக்காரிய நீர்லயே மற்ற ஃபில்டர் தண்ணியல்ல அந்த மின்ன கடத்துறதுக்கான அயன்கள் இல்ல. ஓகே, முடிவை பார்ப்போம். இதே இந்த முடிவு என்னண்டா, இந்த நீர் எங்களுக்கு மின்ன கடத்தி இருக்கு. அதோட இந்த எலும்பிச்சங்காய் தண்ணியும் எங்களுக்கு மின்ன நன்கு கடத்தி இருக்கு. இந்த உப்பு கரைசலும் எங்களுக்கு மின்ன கடத்தி இருக்கு. அதுலயும் இந்த உப்பு கரைசல்ல உப்பு செறிவு அதிகமா இருந்தா மின்ன கடத்துற வீதம் இன்னும் நல்லா கூடும். ஆனா இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் எங்களுக்கு மின்னை கடத்தவே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னா, மற்ற மூன்றிலையும் மின்னை கடத்தக்கூடிய அதாவது அசையும் நிலையில் உள்ள அயன்கள் இருக்கு. ஆனா இந்த தேங்காய் எண்ணெயில மட்டும் அசை நிலையில் உள்ள அயன்கள் இல்ல. பரிசோதனை செய்யும் போது நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னா, இந்த பேட்டரியும் மின்னும் இந்த லைட்டும் நேரடியா தொடுகி விடக்கூடாது. அப்படி என்ன நாங்க பரிசோதனை பொருளுக்கு வைக்க முன்னமே இந்த லைட் நல்ல பவரா எரியும். அதோட என்ன பிரச்சனைன்னா, இந்த கார்பன் கோல் ஒன்று முட்டக்கூடாது. அப்படி முட்டினா நடக்கும்டா இந்த லைட் சும்மாவே எரியும். அதனால கார்பன் கோல் திரவத்தோட தான் முட்டணுமே தவிர கார்பன் கோல் ஒன்று முட்டாம பார்த்து கொள்ளணும். மற்றது இந்த பரிசோதனைக்கு நாங்களே இந்த கார்பன் கோலை பயன்படுத்தினோம்டா, கார்பன் கோல் ஒரு சிறந்த சடத்துவ மின்வாய். அதோட இதுக்கு ஒரு பண்பு இருக்கு. என்ன பண்புண்டா, மின்ன நன்கு கடத்து. அதோட நாங்க வச்சுக்க திரவத்தோட தாக்கமே புரியாது. அதனாலதான் நாங்க இந்த பரிசோதனைக்கு கார்பன் கோலை பயன்படுத்தினோம். அதோட பிளாட்டினத்தை இந்த பரிசோதனைக்கு பயன்படுத்தலாம்.